மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காவேரி வந்து தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த வந்து அவங்க அம்மா கிட்ட ஃபேமிலி கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டாங்க. இதை கேட்ட சாரதாம்மா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆகி அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காவேரி சொன்ன விஷயத்த கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க. உடனே கங்கா வந்து கேட்குறாங்க, இதனால தான் நீ மாத்திரையெல்லாம் சாப்பிட்டியாடி, அதெல்லாம் உன்னோட மாத்திரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சாரதாவை பார்த்தீங்க அப்படின்னா, ஓ குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு தான் நீ வந்து என்கிட்ட சத்தியம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரதாமா வந்து குமரன் கிட்ட நான் அந்த பையனை பார்க்கணும் வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே குமரன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாத்த நம்ம காவேரி விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த முன்னாடியே சொன்னால் பிரச்சனை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் தான் சாரதாம்மா பார்த்தீங்க அப்படின்னா விஜயையும் காவேரியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இனிமேலும் விஜயும் காவேரியும் சேர்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. முன்னாடி கூட வெண்ணிலா வந்து இருந்தாங்க, இப்போ வந்து அந்த பிரச்சனை கூட இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா பாட்டியோ தாத்தாவோ யார் நினச்சாலுமே இனிமேல் விஜயும் காவேரியும் பிரிக்கவே முடியாது. விஜயும் காவேரியும் ஒன்று சேர போகிறது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.